வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரமாகவும் இந்த தினமாகவும் இருக்க போகுதுங்கிறத மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற அதிர்ஷ்டம் யார் தெரியுமா? நீங்கள் தாங்க, சிம்மராசிக்காரங்க. இந்த தொகுப்பை பார்த்தாலே உங்கள் அதிர்ஷ்டம், தொகுப்புலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. பார்த்தால் கிடைக்கும் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும், உங்களுடைய மனம் போல் எண்ணம் போல் வாழ வேண்டும். அதுக்கு இந்த தொகுப்பு அருமையான பதிவாக அமையும். இந்த தொகுப்பு எல்லாரும் பார்க்கலாம், எப்பையும் பார்க்கலாம், உங்கள் லைஃப் லாங்காக பார்க்கலாம். மற்ற தொகுப்பு மாதிரி கிடையாது. 2.5 வருஷம் பார்த்தா போதும், 1.5 வருஷம் பார்த்தா போதும், 1 வருஷம் பார்த்தா போதும், இதோட முடிஞ்சு கிடையாது. இது உங்களுக்கு லைஃப் லாங்காக இருக்கக்கூடிய தொகுப்பு. அப்படி என்னென்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் எது, எந்த அதிர்ஷ்டமான கலர் போட்டால் உங்களுக்கு வாழ்க்கை அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி சிறப்பாக பார்க்க போகிறது சிம்மராசிக்காரங்களுக்கு. சிம்மராசி ராசியிலேயே ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியது யாருன்னா சிம்மராசி. அதுதான் இந்த ராசி அதிபதி யாருன்னா சூரியன். சிம்ம லக்கணத்துக்கும் சிம்ம ராசிக்கும் அதிபதி சூரியன். எப்பவுமே ராஜா தாங்க சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் மூத்தலாக பிறந்திருக்கலாம், இல்லை கடைசியாக பிறந்தாலும் மூத்தவங்களோட அதிகாரம் தோட இருக்கலாம். ஏன்னா இந்த சூரியனுடைய அனுக்கிரகம் இருக்கனால தலைமை பதவி, தலைமை பொறுப்பு, எப்படியும் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் உங்களுக்கு பொதுவாக வாழ்க்கையில் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்போடு எப்போ இருப்பாங்க, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான வர்ணம் அப்படின்னா, சூரியனுக்கு பிடித்த கலர் என்ன அப்படின்னா சிகப்பு. நவதானியத்தில் கோதுமை, நவ கலரில் இது சிகப்பு ரொம்ப பிடிச்ச கலர் அவருக்கு. பொதுவாக சிம்மராசிக்காரங்க சிகப்பான ட்ரெஸ்ஸை போட்டாலே நல்லா எடுப்பாக இருப்பீங்க. உங்களை பார்க்குறவங்க உங்கள் சொல்கிறதுக்கு ஏற்கனவே சொல்கிறத காப்பாங்க. சிகப்பாக பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ சிம்மராசிக்காரன் என்ன செய்யணும்? சிகப்பான உடையை உடுத்திக்கிறது அற்புதமான பலன் கொடுக்கும். பெண்களாக இருந்தால் சிகப்பு சேலைகள், சிகப்பு ஜாக்கெட்டுகள், சிகப்பு இந்த சுடிதார்லாம் வருதுல்ல, இந்த மாதிரி போட்டுக்கிறது. ஆண்களாக இருந்தால் அதுக்காக சிகப்பு சட்டை ரொம்ப போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு லைட் சிகப்பு, இல்லை இந்த அரைக்கலந்த சட்டையெல்லாம் இருக்கும், டார்க் கலந்து, இது கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. டார்க் கலரை போடலாம். ஏன்னா உங்கள் சூரியன் ரொம்ப வெப்பத்துக்கு அதிபதி, உஷ்ணத்துக்குள்ளே வரும். அதனால தான் அவருக்கு 2 மனைவி அவருக்கு உண்டு. அதே போல் இந்த சூரியன் இந்த ராசியில் 3 நட்சத்திரம் உட்காந்துருக்குறாங்க. என்ன நட்சத்திரம் அப்படின்னா, பூரம் 1, மகம் 1, உத்திரம் 1. பூர நட்சத்திரம் 4 பாதமும் இதுதான் இருக்கும். மக நட்சத்திரம் 4 பாதம் இதில் இருக்கும். உத்திரம் 1 மட்டும் அதில் இருக்கும். மொத்தம் 9 பாதம். இந்த முதல்ல பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்கும் பார்த்தோம்னா, இந்த பூர நட்சத்திரமும் சிம்ம ராசி இருந்தால் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இந்த ராசியில் உட்காந்துருக்கும். அப்போ பூரத்தில் பிறந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மகம் மாதிரி வேகம் இருக்காது. பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களோ ஆண்களோ கொஞ்சம் ஒரு சாஃப்டான டைப்பாக இருப்பாங்க. ஏன்னா அது சுக்கிரன் நட்சத்திரமா, அந்த பெண்களுடைய தன்மை அவங்களுக்கு லைட்டாக அவங்களுக்கு இருக்கும். விட்டு கொடுக்க தன்மை, நல்ல ஒரு அழகு. சிம்மராசிக்காரங்கிட்ட ரொம்ப அழகு உடைத்தவங்க அழகாகத்தான் இருப்பாங்க. அது பூர நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் அழகாக, ஏன்னா சுக்கிரனுடைய வாசம் இருக்குதா, ஆண்களோ பெண்களோ அழகுடையவராக இருப்பாருங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒயிட்டு கலந்த சிகப்பு, ஏன்னா சுக்கிரன் வெண்மை, சூரியன் சிகப்பு. அப்போ லைட்டு சிகப்பு, பியூர் டார்க் சிகப்பை விட பூர நட்சத்திரக்காரங்க மட்டும் லைட் சிகப்பு சிறப்பு. அந்த சிகப்புலேயும் ஒரு ட்ரிக்கு எப்படின்னா, லைட்டான சிவப்பு பொடியா ரொம்ப வேகணும். அந்த லைட் கலரில் அங்கே இப்போ உதாரணத்துக்கு அதில் ஒரு சின்ன ஒரு டிசைன் போட்டுக்கலாம். ஏன்னா அழகுக்குரிய ஒரு சுக்கிரன் பிளெயினாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அங்கே டிசைன் போட்டுக்கலாம். அந்த டிசைன் கட்டமாக இருக்கக்கூடாது. மொத்தத்தில் என்ன சொல்கிறேன், கட்டமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிளெயினாக இருக்கலாம். இல்லைன்னா பிளெயின் பக்கத்தில் ஒரு பூ டிசைனோ இல்லை கோடு போட்ட டிசைனோ
பார்க்க லுக்காக பூ போட டிசைனாக சொல்லுவாங்க, அது சேலையோ ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். கட்டம் மட்டும் கூடாது. அது இந்த இதில் எனக்கு கண்டிப்பாக தோடு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கட்டம் போடாத சட்டையோ கட்டம் போடாத சேலைகளோ போட்டதை வாங்காதீங்க. கட்டம் போடாத வாங்க, கட்டம் போட்டதை வாங்காதீங்க. அப்போ பூர நட்சத்திரக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வெண்மை கலந்த சிகப்பை அதிகமாக உடுத்துவது, ட்ரெஸ் அணிகிறது அன்று நாளும் அந்த வருஷமும் அந்த கிழமையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த கலரை வாங்கி வச்சு போட்டு ஒரு வாரம் போட்டே வாங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் அனுபவப்பட்ட உண்மை. அதிர்ஷ்டம் தரும் யோகம் எல்லாருக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறங்கிறது தான் இந்த தொகுப்போட எண்ணமே. அதனால் நீங்கள் பூர நட்சத்திரக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க வெண்மை கலந்த சிகப்பு ட்ரெஸ்ஸை சிகப்பு கலரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா கேது. நட்சத்திர அதிபதி கேது, ராசி நாயகன் சூரியன். சூரியனும் கேதுனா எப்படி இருக்கும்? இவங்க தான் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க, ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணுன்னு சரிவங்காக இருப்பாங்க. பகலில் பார்த்தா ஆணாக இருப்பாங்க, பகலில் பார்த்தா பெண்ணாயிரும். ஆணவும் இருக்கும் அழகும் இருக்கும் சொல்லுவாங்கள்ல. மக நட்சத்திரம் ராட்சச கணம் கொண்டவர்கள். ஏன்னா எதுலேயுமே ஜெயிப்பாங்க. இரும்பு மனுஷன் சொல்லுவாங்க தெரியல, அந்த மாதிரி இவங்களுக்கு அவ்வளோ இருக்கும். அதோடு கலந்த தன்னலமும் இருக்கும். சரியா? அப்போ இந்த மக நட்சத்திரக்காரங்க எப்படியா, நாங்கள் பிறந்துட்டோம், நாங்கள் அப்படி இருக்கோம், அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லி கேட்டுக்கிடுவாங்க, இதையும் சொல்லிக்கிடுவாங்க. நாங்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், அது வளர்ந்துருச்சு, அது என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்ட்டுருவாங்க. விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. அது இயல்பு. அது அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய இயல்பு, அவங்க எண்ணம், அவங்க பிறந்த நேரம், அவங்களுடைய கர்ம வினைகள் அப்படி இருக்கத்தான் செய்வாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் மாட்டுறது கிடையாது. சரி, அப்போ மக நட்சத்திரக்காரங்க எப்படி இருக்கணும்னா இவங்களுக்கு கட்டம் போட்டது சிறப்பு. எப்படி? ஏன் அப்படின்னா இவங்க கட்டுக்கடங்காத ஆளுங்க. யாரையும் போயா தேவையில்லையா வந்து வாரியா, வீட்டுக்காராக இருந்தாலும் சரி வீட்டுக்காரியாக இருந்தாலும் சரி, நீ யான் சொல்கிற நீ கேளு, நீ சொன்னால் கேட்க முடியாது, அவசியம் இல்லை, தேவையில்லை, போயிட்டு வா அப்படின்னு படான்னு முடிவு எடுத்துருவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்கிறதுல முக்கியம் மக நட்சத்திரக்காரங்க. கேதுவா தண்டிச்சுனா வா, நான் இருப்பேன், நான் போடுவேன் 1000 பேருக்கு சாப்பாடு, நீ சம்பாத்தியம்னு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, என்ன நான் என்றைக்குமே ராஜாதான் அப்படின்னு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. தேவையே இல்லை எனக்கு. தன்மானத்தில் இறக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க ரொம்ப அதாவது டென்ஷன் ஆகி பல தவறான முடிவுக்கெலாம் போயிடுவாங்க. அது அந்த முன்கோபத்தை குறைச்சிக்கணும். அதுக்கு தான் இவங்க சிகப்பணிந்த சட்டையும் போட்டுக்கிறலாம், அதில் கட்டம் போட்டதை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா கட்டுப்படணும். நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை தக்க வச்சுக்கிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற அதிர்ஷ்டம் உங்களாலே தடுக்கப்படுது. உங்களுடைய முன்கோபங்கள், உங்களுடைய வேகமான எண்ணங்கள் உங்களுக்கு சரின்னு படுதியா, எங்களுக்கு சரின்னு படணும்ல, எதிராளிகளுக்கு. உங்களுக்கே பற்றியே யோசிக்கிறீங்க, தப்பு இல்லை, எங்களையும் சிந்திச்சு பாருங்கள். நீங்களாம் வாழ்ந்துட முடியுமா? அப்போ ஒரு ஆள் எதிராளியுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறணும். அதுக்கு தான் உங்களுக்கு தகுந்த சட்டையை போடும்போது உங்களையே கட்டுப்படுத்தி எதிராளியுடைய கவனத்தை இருந்து நீங்கள் சுகமாக வாழணும். அப்படின்னா இந்த தொகுப்பு உங்களுக்கு. ஏன் அப்படின்னா கேது நட்சத்திரம் சூரியனுடைய ராசி ரெண்டும் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். அப்போ இவங்க கட்டம் போட்ட சட்டையை போடுறது சிறப்பு. அதில் மெயினாக பொதுவாக எல்லா கலரும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கேதுனாலே பல கலர் கொண்டவன். எல்லாம் பாருங்கள், பல கலர் கொண்டவர் கேது, எந்த வேலாம் போட்டுக்கிறான் அவர். அதில் சிகப்பு அதிகமாகவும் அது கட்டம் போட்டதையும் போட்டுக்கிட்டா உங்களுக்கு நினச்சது கிடைக்கும், நினச்சது அமைதியாக இருப்பீங்க, எல்லாமே ஞானப்படி கிடைக்கும். ஏன்னா ஞானத்துக்கு அதிபதி இந்த கேது. பிரம்மச்சரியம், பிறவா நிலை, அடுத்த பிறவி வேணாம்னா கேது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த பிறவி கிடைக்காது. எல்லா கிரகமும் முக்கியமான கிரகங்க. 9 கிரகத்துக்கு 9 சூட்சுமம் இருக்குது.
அதில் கேது நல்ல இடத்துல உட்காந்து 12ஆம் இடத்துல உட்காந்துட்டான்னா உங்களுக்கு மறுபெரு கிடையாது. ஞானம் வேணும்னா கேதுவோட வேணும். அதுதான் முதல் ராசி மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அப்போ ஞானம் இருந்தால் தான் நம்ம பிறக்கவே முடியும். இந்த பிறவி ஆன்மா இல்லாமல் ஞானம்லாம் கிடைக்காது. அதனால் மக நட்சத்திரக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் கட்டம் போட்ட சட்டைகள், சிகப்பு சட்டைகள், சிகப்பு கலந்த சேலைகள் அந்த மாதிரி உடுத்திக்கிறது உங்களுக்கு நல்ல கட்டுக்கோப்பான வாழ்க்கையையும் நல்ல ஒரு கடமை, அன்பு, பண்பு, பாசம், ஞானம் கிடைக்கும். நீங்கள் கற்பக விநாயகர் வழிபாடுவது மிக சிறப்பான பலனையும் கொடுக்கும். அதோட மாணிக்கம் கல் அமைவது அற்புதமான பலனையும் கொடுக்கும். ஏன் சிம்ம ராசிக்குள்ளனா இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏதோ அணிகள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அழகு பிரியர்கள். தனக்கு சொல்லுவாங்கள்ல, என் நாடு என் மக்கள் நான் தனியாக போயிட்டேன்னு சொன்ன சாமி சொல்லுவார்ல முருகப்பெருமான். அது மாதிரி உங்கள் தனி ராஜ்யமாக இருக்கணும். அது உங்களுக்கு பிடிச்ச இயல்பு. அப்படி இருக்கும்போது இந்த கலரோடு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ பூரம் சொல்லியாச்சு, மகன் சொல்லியாச்சு. அடுத்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஏன்னா 3 அங்கிட்டு போயிடும். இது சூரியன் அற்புதமான ராசிக்கும் அவருடைய நட்சத்திரம் அதிபதி அங்கே உட்கார்றார். எப்படிங்க இருக்கும்? இதில் என்னென்னா இது உடைப்பட்ட நட்சத்திரம் ஆகியனால இந்த 1 தங்கி 3 அங்கிட்டு போயிடுது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்க யாருன்னா புதன், அவரு உங்களுக்கு நட்பு கிரகம்தான். பக்கத்தில் அடுத்து யார்? கன்னி, புதனுடைய வீடு. நீங்கள் சூரியன் வீடு. 3/4 பங்கு அங்கே போயிடுச்சு, 1/4 பங்கு இங்கே இருக்குது. அப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னா, சிகப்பில் கலந்த பச்சை வண்ணம். ஏன்னா பச்சையும் புதனுக்குரியது, சூரியனும் புதனும் சேர்ந்தால் யோகம். அப்போ சிகப்பும் பச்சையும் கலந்த காம்பினேஷன் கலர் சட்டைகளை அணிந்து கொள்ளலாம். பச்சை அண்டு சிகப்பு மாற்றி மாற்றி போட்டுக்கலாம், கலந்துகள்லாம் போட்டுக்கலாம், பிளெயின் கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீ போட்டுக்கும்போது இந்த உத்திரா நட்சத்திரக்காரங்களுக்கு மிக அற்புதமாக கிடைக்கும். ஏன்னா மனசங்கனை கொண்டவங்க தான். அதாவது சவுண்டாகவும் பேசுவாங்க, அதில் சவுண்டாக ஆஃப் ஆகிடுவாங்க. எதிர்த்து பேசுவாங்க, தன்னுடைய எதிரி தன்னோட வலிமையானால் அவங்க ஆஃப் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட நட்சத்திரம் அது. மக அப்படி கிடையாது, எவனாக தான் எதிர்த்தணும். உத்திரம் அப்படி கிடையாது, இடத்துந்த மாதிரி மாறும். இப்போ சவுண்டு கூடும் போது இன்னொருத்த ஏற்ற சவுண்டு, ஐயா இப்போ பெரிய ஆளாக இருப்போம் போடுங்கப்பா, நம்ம மாட்டு வாய் கொடுத்து வாங்கி கட்டிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கிடுவாங்க. அப்போ குசுப்தான் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் தவறு கிடையாது. அது உங்களுடைய நட்சத்திர இயல்பான குணங்கள், எண்ணங்கள். அந்த மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சூரியனை அனுகிரகம் பண்ணுறவங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பு. நீங்கள் சிகப்பு பச்சை கலந்த அணிகலன் போட்டுக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி உடைகளை போட்டுக்கிறது, அது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் நீங்களும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதே போல் நண்பர்கள் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும். எல்லாரையும் அரவணைச்சிக்கங்க. முதல்ல யார்கிட்ட எதிர்த்து நிற்காம அரவணைச்சு போனால் நீங்கள் என்றைக்குமே அரசியாக இருப்பீங்க. பெண்களாக இருந்தால் அரசியாக இருப்பீங்க, ஆண்கள் அரசியாக இருப்பீங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு அரவணைக்கணும். நீங்கள் அரவணைச்சிக்கிட்டே வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பிடிவாதத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரங்க. உங்களுடைய மைனஸே அதுதான். அரவணைச்சா ப்ளஸ், அரவணைக்காமல் இருந்தால் மைனஸ். அதனால் சிம்மராசிக்காரர்கள் பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம். உங்களுக்கு பிடித்த வர்ணம் முற்றிலும் அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு. சிகப்பு 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 அணிய சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் சிறப்பான பலன்களையும் சீரும் சிறப்புமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா வசதியும் பெறலாம் என்பதில் ஐயமே இல்லை. துடியான தெய்வ வழிபாடு துர்காதேவி, காளியம்மன், காட்டில் உள்ள அந்த வனக்காளி, காலபைரவர், திரிசூலம் கொண்ட சாமிகள் அனைத்தையும் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். பொதுவாக காளியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை சிறப்பாக இருப்பீங்க.
நம்ம ஒரு பக்கம் குரு பயிற்சி ராகு கேது சனி பயிற்சி இருந்தாலும் இது சொல்கிறது உங்களுக்கு லைஃப் லாங்காக இருக்கக்கூடிய கலர்கள். எப்போனாலும் இந்த தொகுப்பை பார்த்து நீங்களும் பயன்பெற்று சிம்மராசிக்காரங்களையும் சொல்லி அவங்களும் பயன்பெறும் சொல்லி சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக வாழணும்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.